இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை மீட்பதற்காக பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்தவரே, சிலுவையை சுமந்து உமது இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்காகவும் நீர் எங்களுக்கு காட்டிய இரக்கத்திற்காகவும் நீர் செய்த தியாகத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். உம்முடைய தியாகத்தையும் உம்முடைய அன்பையும் உணர்ந்து நாங்கள் எங்கள் செயல்களை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்றும் தீய செயல்களை விட்டுவிட்டு நற்செயல்களை செய்கிற மக்களாக நாங்கள் வாழக்கூடிய அருளை நீர் தர வேண்டும் என்று உம்மிடத்திலே வேண்டுகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்காக வேதனை அடைவார், கஷ்டப்படுவார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறார் எரேமியா இறைவாக்கினர். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்காக மக்கள் தங்களையே ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவரை நோக்கிய ஒரு சிலர் கூறினார்கள், அவரைப் போல இதுவரை யாரும் பேசியது இல்லை என்று. இறைமகன் இயேசு கிறிஸ்து வல்லமையானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்கு உமது இரக்கத்தை காண்பித்து உமது வல்லமையின் வழியாக அற்புதங்கள் பல செய்து கொண்டிருக்கிறீர். இதனை நாங்கள் உணர்ந்து எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.